சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு தொகுதிகளில் வெற்றி பெற்ற பிறகு திருச்சி கிழக்கு தொகுதி எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்த முதலமைச்சர் விஜய் அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்க திருச்சிக்கு வந்தார். முதலமைச்சரான பிறகு திருச்சிக்கு முதன்முறையாக வந்த முதலமைச்சர் விஜய்க்கு கட்சியினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். முதலமைச்சரின் வருகைக்காக மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. திருச்சி விமான நிலையத்திற்கு மதியம் வந்தடைந்த முதலமைச்சர் விஜயை அமைச்சர்கள், தவிக எம்எல்ஏக்கள் மற்றும் மதிமுக எம்பி துரை வைகோ ஆகியோர் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து திருச்சி விமான நிலையம் முதல் ஜோசப் கல்லூரி மைதானம் வரை வேனில் அமர்ந்தபடி சுமார் 10 கிலோமீட்டர் தூரம் முதலமைச்சர் விஜய் மக்களுக்கு கையசைத்தபடி வந்தார். இதனைத் தொடர்ந்து திருச்சி ஜோசப் கல்லூரியில் அமைக்கப்பட்டிருந்த அரங்கத்திற்கு வந்து சேர்ந்த முதலமைச்சர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சி தமிழ்த்தாய் வாழ்த்துடன் தொடங்கியது. நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் விஜய் தீர்ந்து போன சக்தியான அதிமுகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க முயன்ற திமுக தூர்ந்து போன சக்தியாகிவிட்டதாக விமர்சித்தார். அடுத்து ஸ்டாலின் சார், நீங்க எப்போ இந்த தீர்ந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துகிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ அப்பவே இந்த திமுக தூர்ந்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. நீங்களாம் நம்மளை பத்தி அவதூறு பேசலாமா சார்? இது நியாயமா? மக்களை இவ்வளவு பெரிய மக்கள் சக்தி நம்மளோடு இருக்கும் போது நமக்கு எதுக்கு வேற அரசியல்? எலெக்ஷன்ல 50-60 வருஷமா இருந்த சாதிய உடைச்சிருக்கிறோம், மதத்தை உடைச்சிருக்கிறோம், காசு கொடுத்து ஓட்டு வாங்கறத உடைச்சிருக்கிறோம். நாம எது செஞ்சாலும் கான்ஸ்டிடியூஷன்ல தான் செய்வோம். எம்ஜிஆரோடு தன்னை தான் ஒப்பிடவில்லை என்றும் எம்ஜிஆர் வழியில் உழைப்பதாகவும் முதலமைச்சர் கூறினார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய முதல் தேர்தலில் கூட இந்த அளவுக்கு ஒரு ஓட் பர்சன்டேஜ் வாங்கல அப்படின்ட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா நீங்க டிவி கேட்க அவ்வளோ நீங்க ஆதரிச்சிருக்கிறீங்க. நான் எம்ஜிஆர் அவர்களோடலாம் நான் கம்பேர் பண்ணல. எம்ஜிஆர் தான். ஆனா நாம பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் அவர்கள் வழியில ஒரு அன்பா உழைக்க வந்த உங்க விஜய், அவ்வளவுதான். தங்களை ஆதரித்த மக்கள் இன்னும் கொஞ்சம் அதிகம் ஆதரித்திருக்கலாம் என்றும் எதிர்கால தேர்தல்களில் மக்கள் அதிகம் வெற்றியை தருவார்கள் என நம்புவதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். 1977ல நீங்க போடாத ஓட்ட 2026ல நீங்க போட்டிருக்கிறீங்க. என்ன ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஆதரிச்சிருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் பரவாயில்ல, ஃபியூச்சர்ல வரப்போற எல்லா தேர்தலையும் உங்களுடைய முழு சப்போர்ட் என்னால வாங்க முடியும்ன்ற அந்த ஒரு நம்பிக்கை இப்போ என் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. தன்னை கிண்டல் செய்து கொண்டிருப்பவர்கள்தான் தனக்கான எனர்ஜி ஃபோர்ஸ் என்றும் தன்னை பற்றி பேசுபவர்களை இனி மக்கள் பார்த்துக் கொள்வார்கள் என்றும் விஜய் தெரிவித்தார். நம்மளை பத்தி, நம்ம அரசியலை பத்தி, நம்ம பேச்சை பத்தி இந்த கிண்டலும் கிள்ளையமா பேசிட்டு தானே இருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிராதீங்க. தயவு செஞ்சு கண்டினியூ பண்ணுங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க, பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருக்கேன், செஞ்சுக்கிட்டே இருப்பேன். திமுகவில் தொண்டர்கள் உழைக்கும் நிலையில் தலைவர்கள் சொகுசாக வாழ்வதாகவும் அவர் சாடினார். திமுக இப்படி ஆனதுக்கு காரணம் உழைக்காம சொகுசா இருக்கிற உங்க குடும்பத்துக்குள்ளேயே போய் கேளுங்கிறாங்க. ஒவ்வொரு திமுக தொண்டனும் அதை சொல்றாங்க. அதை புரிஞ்சிக்காம நம்மளையும் நம்ம மக்களையும் தப்பா பேசிக்கிட்டு, நீங்க மக்களை தப்பா பேசுனீங்கன்னா இந்த விஜய் வந்து கேள்வி கேட்பான், சும்மா இருக்க மாட்டான். இந்த விஜயும் தமிழ்நாட்டு மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜய் தான் தமிழ்நாட்டு மக்களோட ஒரு உண்மையான ஒரே பிரதிநிதி. இது இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, நாளன்னைக்கும் சரி, இதுதான் நிஜம். மேலும் தவிக அரசில் சிறப்பான காவல் அதிகாரிகளை நியமித்திருப்பதாகவும் அடுத்த வாரம் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடங்கப்பட உள்ளதாகவும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்தார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.